पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 4வது பாதம் கைவல்ய பாதம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சூத்திரங்கள் பார்த்துருக்கோம். சித்திகள் பார்த்தீங்கன்னா எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி சொல்லியிருக்கோம்? 5 வெரைட்டியாக சொல்லியிருக்கோம். ஜன்மௌஷதி மந்திர தபஸ் சமாதிஜாகா சித்தயா கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? மணி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். மொத்தம் 6 விதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திகள் உண்டாகும். ஜென்மஜா பிறவியிலேயே உண்டாகிற சித்திகளுக்கு பேர் ஜென்மஜா. மலேசியாவில் ஒருத்தர் இருக்கார், ராமணன்ஜி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த ஜடாதாரி சுவாமி ஒருத்தர் இருப்பார், ரொம்ப ஃபேராக இருப்பார், நீளமான ஒரு ஜடா. பேர் என்ன பேர்? சாய்ராம் அப்படின்னு பேர் நினைக்கிறேன். யூடியூப் இதெல்லாம் ஃபேமஸ், ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் ஃபேமஸாக இருப்பார், மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கிறவர். அவருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு? அவர் இங்கே வருவார், என்னதான் குருன்னு சொல்லுவார், இது பண்ணுவார். இனிமேல் குருலாம் சொல்லக்கூடாதுன்னே சொல்லி வச்சுருக்கேன். என்னென்னா பெரிய ஜடாதாரி. அவரை முடியை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவரோட அடையாளம் போயிடும். முடியை எடுத்துட்டிங்கன்னா அடையாளம் போயிடும். பெரிய ஜடா. அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட குரோத்தும் நின்று போச்சு. குருவாயிட்டார். குருவானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிஷ்யன் ஆக முடியுமா? ஒருத்தர் குருவாயிட்டா சிஷ்யன் ஆக முடியுமான்னா ஆக முடியாது. அதனால தான் குரு ஆகக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா சிஷ்யனாக இருந்து குரு ஆகணும். நீங்கள் எடுத்தோன்னே குரு ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கே வந்திருக்காரு, ஆரம்பத்துலலாம் வந்திருக்காரு. ஆரம்பத்தில் வந்தார், அதுக்கப்புறம் வர முடியாமல் நின்ட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஷ்யனாக ஆகிறதுக்கு முன்னாடி குரு ஆகிட்டா மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா பெரிய டிராபேக்கு. பிறக்கும் போதே ஒருத்தருக்கு சித்தி இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு என்ன ஆகும்? மிதப்பு வந்துடும். எனக்கு தான் இது முடியுமே அப்படின்னு ஒரு மிதப்பு வந்துடும். எந்த ஒரு குருநாதர்ட்டையும் போய் படிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஜென்மத்திலேயே ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குறி சொல்கிறது, மனசு அறிகிறது, தூரதர்ஷனம், அது இதுன்னு சின்ன சின்ன சித்திகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி யார்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அவ்வளோதான் காலி. மோட்ச மார்க்கத்தில் போகிறது ரொம்ப கஷ்டம். பெரிய ஈஸ்வர அனுகிரகம் இருந்து ஒரு பெரிய குரு கிருப்பை இருந்தால் மட்டும்தான் முடிய மற்றபடி ஆல்மோஸ்ட் 90% ஜென்மத்தில் உண்டாகிற சித்தி பார்த்தீங்கன்னா நாசத்துக்கு காரணமாகிடுது. அவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் போய் அவங்க என்ன ஆகிடுவாங்க? ஸ்பாயில் ஆகிடுவாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஔஷதி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கும்போது நான் பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட டெய்லி ஒரு ஆசிரமத்துக்கு போவேன். அந்த ஆசிரமம்னா குட்டியா, நிறைய சொர்க்காசிரமம் குட்டியான்னு இருக்குது, நிறைய குட்டியாக்கள் இருக்கும். மத்தியானம் எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் அங்கே இருக்க சாதுக்கள் ரொம்ப நல்ல பவித்திரமான சாதுக்கள், நல்ல ஆட்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் மகாராஷ்டிராக்காரர் என்ன பண்ணார், ஒரு சாமி. அவரோட வேலையே சேவையே என்ன அப்படின்னா சாதுக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜடிபுட்டி மூலிகை வைத்தியம் பண்ணுறது தான். மூலிகையை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை, அவரோட வேலையே அதான். என்னையும் பயன்படுத்துவார். சாமி அதை எடுங்க, இதை எடுங்க, இதை அரைங்க எல்லாத்தையும். அது எனக்குள்ளார இப்போ ஸ்பிரிச்சுவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு முன்னாடி இவங்க வரும்போது
நம்மளும் இதை கற்றுக்கணும் போல இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வைத்திய சாஸ்திரத்தை கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னா, மூலிகை வைத்தியெல்லாம் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எனக்கு என்ட்ரு ஆனார் அதுக்குள்ளார. என்ன அப்படின்னா ஜோசியம் பார்க்குறது, கைரேகை பார்க்குறது எனக்கு அந்த சமயத்தில் வந்தார். நான் கற்றுக்கிட்டேன் கைரேகையை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டெய்லி மத்தியானம் போவேன். மத்தியானம் போய் உட்காந்து அவர் சொல்கிற டைமுக்குலாம் சில சமயம் ராத்திரிலாம் போவேன். போயிருந்து அவருக்கு கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு, வயசானவர் கை காலெல்லாம் பிடிச்சி அவருக்கு சேவையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வந்து கைரேகை கற்றுக்கிட்டேன். இதை வந்து ஜடிபுட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகையை வந்து கற்றுக்கல. அதுக்கப்புறம் என்னோடய ஆச்சாரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக போக ஆரம்பித்த போது எங்கள் ஆச்சாரியர் சொன்னேன், இது மாதிரி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கட்டுப்பாயிட்டார். என்னோடய ஃபேமிலியில் பரம்பரையாக எனக்கு ஜோசியம் வந்து அப்பா தாத்தா பாட்டன்லாம் ஜோசியர்கள்ட்ட இருந்து வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுது. நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசியில் போனப்போ தெரியாதனமாக ஜோதிஷ சாஸ்திரமும் படிச்சுக்கிட்டேன். பரம்பரையில் வந்தது அது தெரிஞ்சோ. அப்புறம் வந்து பரம்பரையில் இருந்ததுனால டச் இருந்ததுனால நான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஜோசியம் படிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்தியம் படிக்கவே கூடாது. இந்த வைத்தியம் படிக்கிறதும் ஜோதிஷம் படிக்கிறதும் முமுக்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணும். அதுக்கப்புறம் சிவானந்த ஆசிரமத்தில் ஒரு சுவாமி இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீணை வாசிப்பார். வீணை வாசிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுதான் டிராபேக் ஆச்சு. எங்கே போனாலும் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுவாமி வாங்க வந்து வீணை வாசிங்க. என்னப்பா அது தான் என்கிட்ட வந்து அவர் சொன்னார். அந்த சுவாமி சொன்னார், நான் ஒரு நல்ல வேதாந்தம் பேசுகிறேன், சுவாமி வந்து வேதாந்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் பரவாயில்ல. என்னை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வீணை வாசிங்க பேரே வந்து வீணசாமின்னு ஆக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கொடுக்குற சாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்திய சுவாமி, அவ்வளோதான். வைத்தியர் டாக்டர் தான் அவர், டாக்டர் சுவாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜோசிய சாமி. அப்புறம் உங்கள்கிட்ட யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் கேட்கறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வேதாந்தம் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காம போயிடும். மனனம் நடக்காது, சிரவணம் நடக்காது, அவ்வளோதான். உங்களை சுற்றி வேறு கூட்டம் தான் இருக்கும் மொழியே, நீங்கள் மேலே போகவே முடியாது. எதிர்காலத்தை காட்டிக்கிட்டு இருப்பாங்க, கை பாருங்கன்னு. அப்போ வந்து என்னோடய ஆச்சரியர் சொன்னார் என்னென்னா, இதை அப்படியே இப்போ விட்டுரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆச்சரியர்கிட்ட போன உடனே, சாமி இந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தை நான் அப்படியே வரைஞ்சிட்டுமா, ஒரு ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு. பெயிண்டிங்கா எதுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி உங்கள் ஃபோட்டோ வந்து வரைஞ்சா நல்லா இருக்குல்ல, ஒரு மாலை மரியாதைலாம் பண்ணி நல்லா பூச்சிடலாம். அதெல்லாம் ஒன்று வேணா, இது வரைக்கும் வரைஞ்சதெல்லாம் போதும், நீ வரைகிறதெல்லாம் நிப்பாட்டு அப்படின்னாரு. எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா என்கரேஜ் பண்ணுவார்னு பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டார், வரைகிறதெல்லாம் போதுன்ட்டார். போதுமா, என்னடா அது சுவாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. இனி வரைஞ்ச அவ்வளோதான், வரைகிறதுக்கெலாம் இங்கே வேலை இல்லை. பேசாமல் உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். ஔஷதியில் கெட்டுப்போன சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தெரியும். ஏகப்பட்ட பேர் ஜீவனம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மூலிகை என்ன அந்த மூலிகை என்ன இதையே தேடி போயிட்டே இருப்பாங்க. நம்ம யூடியூப்பில் வந்து 2 சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான சாதுக்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஆயுர்வேதிக் டாக்டர், ஒருத்தர் வந்து ஜோசியர். ஒரு ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தியரியில் நல்லா தெரிஞ்சவர், வேதாந்தம் படித்தவராக இருக்கார். ஆனால் அவரோட வேலை என்ன அப்படின்னா ஜோசியம் பார்க்குறதா இப்போ வேலை. ஐயோ இவர் நல்ல தெளிவாக இருக்கார், புத்தி நல்ல ஷார்ப்பு, நல்ல தெளிவு, நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவரோட ஃபோக்கஸ் என்ன ஆயிடுச்சு, யாரோட கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் பொய்யின்ற இதுக்கு வந்து அவர் வர முடியுமான வர முடியாது. இன்றைக்கி கூட ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் கோயிலுக்கு வரும்போது ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சா. இன்னும் சொல்லவே சொல்லாதீங்க, ஸ்டோரியே கேட்கக்கூடாது. இப்போ கண்டிச்சுட்டு சொல்லிட்டேன், இனி எங்கள்கிட்ட ஸ்டோரியே சொல்லாதீங்க. ஸ்டோரி சொல்லணும்னா ஒருத்தர் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார், யார், ஈஸ்வரன். அவர் தான் வந்து சிலையாக இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். அதனால நீங்கள் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். நல்லது கெட்டதெல்லாம் கேட்குறதுக்கு எங்களுக்கு சமயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது எங்களால் முடியுமா, ஏதோ பண்ணுறதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அவ்வளோ கதைகள் கேட்க வேண்டியிருக்கும். ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, கன்சல்டன்ட், சைக்காலஜிக்கு கன்சல்டண்ட்டாக நீங்கள் ஆயிடுவீங்க, சைக்காட்ரிஸ்ட் ஆயிடுவீங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிரகம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன கிரகம் போயிட்டுருக்கு, என்ன தசை போயிட்டுருக்கோ, என்ன லக்னம், நீங்கள் என்ன ஜோசியம் ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எல்லாம் மித்தியான்னு எப்போ வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணுறது. ஜோசியம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியம் சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி வைத்திய சாஸ்திரம் பண்ணவே கூடாது. ஏன்னா சத்தியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும், தேகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும், லைஃபுக்கு சத்தியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கையையும் மற்றவங்களோட உடம்பையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களை பார்க்குறதுன்றது மிஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு.
அதனால ஔஷதினால கெட்டு போன சாதுக்கள் நார்த் இந்தியாவில் எங்கே போனீங்கன்னாலும் தெரிவாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஜடிபுட்டி ஜடிபுட்டி ஜடிபுட்டின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மூலிகை இது எங்கேயா கிடைக்குமா, இந்த மூலிகை அந்த மூலிகை, இதை பற்றி ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி பேச்சு இருக்கவே இருக்காது. ஆயிடுச்சா? இது வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் மந்திரம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா மந்திரம். ஆனால் மந்திரத்தில் வந்து 2 விதமான மந்திரம் இருக்குது. ஈஸ்வரனை பிராப்தி பண்ணுறதுக்காக மந்திரம் ஜபம் பண்ணுறவங்கன்னு ஒரு குரூப். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாந்திரிக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் இருக்குது. அபிச்சார கர்மா மந்திரம், தாட்டனம், மாரணம், வஷ்யம், இது மாதிரி நிறைய அபிச்சார கர்மத்தில் இருக்கிறதுக்கு தனவஷ்யம், ஜனவஷ்யம், இது மாதிரி வசப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறது இருக்குது. இது மாதிரி மந்திர ஜபங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு ஏத்துவா இருக்காது. பவித்திரமான ஓம் நமோ நாராயணாய மந்திரம், இது மாதிரியான ஓம் நம சிவாய மந்திரம், ஓங்கார மந்திரம், இது மாதிரி மந்திரங்களை மோக்ஷார்த்தி மோட்சத்துக்காக ஆலம்பனம் பண்ணானா சாத்விக மந்திர பிரயோகம் வந்து பார்த்தீங்கன்னா அது நிஷ்காமியமாக பண்ணால் அது வந்து உங்களுக்கு மோட்சத்துக்கு கூட்டு போகும். அப்போ எங்கே டிக் பண்ணலாம் அப்படின்னா மந்திரத்தில் நிஷ்காமமாக சாத்விக மந்திரங்கள், மந்திரங்கள்லேயே சாத்விக மந்திரம், ராஜச மந்திரம், தாமச மந்திரம் இருக்கு. சாத்விகமான மந்திரங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நிஷ்காமியமாக அப்ளை பண்ணிங்கன்னா, அனுஷ்டானம் பண்ணிங்கன்னா மோட்சத்துக்கு போக முடியும், டிக் அடிக்கலாம். அதுக்கப்புறம் தபஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி உண்டாகும், மந்திரத்திலையும் சித்தி உண்டாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதோ உபசர்காக மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். போன இதில் பார்த்தோம் 38, 36, 37. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவைகள் எல்லாமே சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகளாயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சித்திகளையும் மந்திரத்திலையோ இல்லை தபஸ் பண்ணும்போதோ எது வந்தாலும் நெகேட் பண்ணணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா தபஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லப்பட்டிருக்கு. தபஸ் மாதிரி ஒரு உயர்ந்த காரியம் இந்த உலகத்தில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்திகரணம் பண்ணக்கூடியதில் தபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தி பண்ணக்கூடியது. பாப்பங்களை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது. அதில் போய் நீங்கள் காமத்தை ஆட் பண்ணிங்கன்னா அசுரன் ஆகிடுவீங்க. அசுரர்கள் பண்ணுற தபஸுக்கு மாதிரி நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் அசுரர்களோட எண்ணம், இன்டென்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தப்பாக இருக்குது. என் கூட ஒருத்தர் இருந்தார். என் கூட இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தபஸ்வி, ஆனால் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும். அப்போ மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சமாதி அபியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் ஆச்சாரியார் சொல்வார் என்னன்னா பாவ சுத்தி பண்ண வேண்டும். பாவ சுத்தினா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை, நாம் பண்ணுற மந்திர ஜபத்தினால அடைய வேண்டியது பகவான் தான், வேற எதுவும் எனக்கு வேணாம். நான் பண்ணுற தபஸுனால அடைய வேண்டிய பலன் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் பகவான் தான், அதுக்கு அந்நியமாக எதுவும் வேணாம். நான் பண்ணுற சமாதி அபியாசம் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சு ஆத்மானுபூதி அடையிறதுக்காக தான் அப்படின்னு நம்மளுடைய இன்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் காரியம் சுத்திகரணம் பண்ணிக்கணும். என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், நல்ல தபஸ்வி, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ஷன் தப்பு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்ட் ஆயாச்சு. டைவர்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்சாரியாக இருந்துக்கிட்டு வேற பக்கம் இதாகி, அப்போ நல்லா போக வேண்டிய சாது என்ன ஆகிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற பக்கம் போயிட்டார். அப்போ இன்டென்ஷன் முக்கியம். நீங்கள் எவ்வளோ தபஸ் வேணால் பண்ணிங்க, எவ்வளோ மந்திர ஜபம் அசுரர்கள் மாதிரி 1000 வருஷம்லாம் பண்ண முடியுமா? அசுரர்கள் பண்ணுற தபஸ் மாதிரி பண்ண முடியுமா? அப்போ சுரனுக்கும் அசுரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாவத்தில் வித்தியாசம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கணும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணுறதுக்கு மோட்சத்தை அடையிறதுக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்ளை பண்ணணும்னா சித்தி பக்கம் நமக்கு கவனம் போகாது. ஆனால் சித்திகள் உண்டாகும். அப்போ சித்திகள் உண்டாகும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது தெரியும், ஓஹோ நமக்கு பலன் உண்டாயிருக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கே நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் எல்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். ஒரு தீர்க்க காலம் ஓங்காரத்தை அபியாசம் பண்ண ஆரம்பிச்சிங்க வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சித்திகள் உண்டாக ஆரம்பிக்கும் மெதுவாக. அந்த சிம்டம்ஸ் தெரியும் போதே ஓஹோ இது கிராஸ் ஆகுது, ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பக்கம் கவனம் கொடுக்காம என்ன பண்ணணும், இன்னும் மேலேன்னு தான் போக முடிய அந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. சொன்னதுக்கு பிறகு 2வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது ஜாத்தியந்தர பரிணாமக பிரகிருதியா பூராத். 2வது சூத்திரம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஓங்கார ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவகாரத்தில் இருக்கீங்க, சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் மனனம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்போ உட்கார முடியறதில்ல.
இப்போ இதே நான் மனனம் பண்ணதுக்கு பிறகு வந்து ஜபத்தில் உட்காரன்னு வச்சுக்கோங்க, நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயத்துக்காக கொடுக்குற சமயத்தை அப்படியே ஓங்கார ஜபத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவ கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு என்ன பண்ணுறாரு, 14th சாப்டரில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓங்காரத்தை 10 பிராணாயாமத்தோட தீர்க்க கண்டா நினாதவத் நல்ல தீர்க்கமாக ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணிங்கன்னா ஒரு வேலைக்கு 10 பிராணாயாமம்னு மூணு காலத்தில் பிராணாயாமம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க பிரணவத்தை உச்சாரணம் பண்ணிங்கன்னா 3 மாதத்தில் 6 மாதத்தில் அப்படின்னு பலன் கொடுக்கும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் உத்தவருக்கு. அப்போ நீங்கள் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒருத்தருக்கு நார்மல் பெர்சனாக இருந்தவர் அனுஷ்டானத்தை ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆக பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். இந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னாகும், ஒரு பெர்சனாக இருந்தவர் ஜாத்தின்றதுக்கு அர்த்தம் ஒரு மேட்டர். இந்த தேகம் மனசு புத்தி எல்லாம் மேட்டர், ஜாத்தின்னு பேர். ஜாத்தினா மேட்டர்னு எடுத்துக்கணும். இந்த மேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமமானது சம்பவிக்க ஆரம்பிக்கும். இந்த பரிணாமம் சம்பவிக்குது அப்படின்னும் போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1 மாதம் 1.5 மாதமாக நான் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுட்டில் கவனம் கொடுக்குறேன். ரொம்ப நார்மல் இதாகிடுச்சு. அதனால் என்ன சுவாமி பரிணாமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு வந்து கரெக்டாக கவனம் கொடுத்து சுகரை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுகருக்கு வச்சுருக்கேன். இதனால் என்னென்னா நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டயர்டே இல்லை, டயர்டு இல்லாமல் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், டயர்டு இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே, அது எதோட பலன்? ஃபுட்டோட கவனம். ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கேன். கார்போஹைட்ரேட்டை எடுக்காமல் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால என்னென்ன சாப்பிட்டா ரெடியூஸ் ஆகும்னு கரெக்டாக இப்போ தெரியும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுகர் கம்மியாச்சு. சுகர் கம்மியாகும் போது டயர்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இல்லவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக நாள் ஃபுல்லாக எனக்கு டயர்டு இல்லாமல் இருக்கேன். அப்போ ஒரு பரிணாமம் தானே அது. முன்னாடி எப்படி இருந்தேன்? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்தாவே டயர்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் எடுத்து முடித்தோடனே டயர்ட் ஆகிடுவேன். ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து முடித்தோன்னே அப்படியே சக்கையாக பிழிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அது மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பரிணாமம் நடந்திருக்கு. அந்த பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு அனுஷ்டானம் பண்ணும்போதும் நீங்கள் ஜிம்முக்கு போங்க, இல்லை ஜாக்கிங் பண்ணுங்க, இல்லை மந்திர ஜபம் பண்ணுங்க, இல்லை பிராணாயாமம் பண்ணுங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாதி அபியாசம் பண்ணுங்க. எது பண்ணினாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ ஆரம்பிக்கும் போது மெதுவாக பரிணாமத்தை அடைஞ்சிக்கிட்டே போய் அந்த பரிணாமத்தை அடைஞ்சு அது சித்தியா பரிணாமத்தை அடையும். அந்த சித்தியா பரிணாமத்தை அடையும் போது அப்போ உங்கள் மேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே இருந்த புத்தி மனசு இந்திரியம் தேகம் இந்த சித்தியை அடைஞ்சதுக்கு பிறகு வேற ஒரு ஃபார்முக்கு மாறிடும். அதுக்கு பேர் ஜாத்தியந்தர பரிணாமம்னு பேர். ஜாத்தியந்தரம்னா அந்நிய ஜாதி. அந்நிய ஜாத்தினா முன்னாடி இருந்த ஆளுக்கும் இப்போ சித்தி அடைஞ்ச ஆளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதான் பரிணாமம்னு பேர். அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகிருதி ஆபூராத். அந்த பரிணாமத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரிகுணாத்மிகா மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிணாமத்தை அடைகின்றது. பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய 3 குணங்களால் அந்த பரிணாமத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணுது, தேகத்தில் ஒரு பூர்த்தி பண்ணுது. இப்போ வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறார், நல்லா ஜிம்முக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட தேகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துவகுணம் வருமா ரஜோகுணம் வருமா? ஜிம்முக்கு போனால் ரஜோகுணம், உடம்புலாம் முறுக்கேறிக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபிட்னஸாக இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஆகும். அப்போ அதே மாதிரி வந்து அப்போ என்ன அர்த்தம், ரஜோகுணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டார், நல்லா இருந்தார், தூங்க எந்த வேலையும் பண்ணுறதில்ல, சோம்பலாக இருக்கார், எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, அப்படியே உட்காந்தே இருக்கார், டிவி பார்த்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல இருந்து தூங்கி இப்படியே இருக்கும்போது அவர் இடத்துல எது பூர்த்தி பண்ணும்? அவர் ரஜோகுணமாக இருக்கிறவர்கிட்ட ஒரு தமோகுணம் என்ன பண்ணும், அவரோட தேகம் மனசு புத்தி எல்லாத்துலேயும் தமோகுணம் வந்து என்ன பண்ணும், ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து வந்து எந்த காரியத்துக்கும் யூஸ்லெஸ்ஸாக அவர் மாறிடுவார், தமோகுணியாக ஆயிடுவார். அப்போ யார் ஃபுல்ஃபில் பண்ணது? பிரகிருதி. எதை பண்ணுச்சு? தமோகுணத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு.
இதே மாதிரி மந்திர ஜபமோ பிராணாயாமத்தையோ சமாதி அபியாசத்தையோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? சத்துவகுணம் ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். 50% இருக்க சத்துவகுணம் மந்திர ஜபம் சமாதி அபியாசம் பிராணாயாமத்தெல்லாம் பண்ண பண்ண 1 2 சத்துவகுணம்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது இன்க்ரீஸ் ஆக 70% சத்துவகுணம் பூர்த்தி ஆகும்போது டும்னு 70 75 80 85ன்னு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு சித்திகளாக நமக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்போ யார் பண்ணுறா ஃபுல்ஃபில்? அப்போ நான் சத்துவகுணம் பார்த்தீங்கன்னா அந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்துலேயும் என்ன பண்ணுது? பூரணம் பண்ணுது. அப்போ பிரகிருதி ஆபூராத், பிரகிருதியோட குணத்தினால் அந்த பாடி மேட்டர் பார்த்தீங்கன்னா பூரணம் செய்யப்படுவதால் என்ன உண்டாகுது அப்படின்னா ஜாத்தியந்தர பரிணாமக பவதி. ஒன்னா இருந்தது வேற ஒன்னா பரிணமிக்கின்றது. இதுக்கு தான் நான் சொன்னேன்ல, ஒரு போஸ்டிங் வருதுன்னா இதுக்கு இன்னைக்கு சூத்திரம் ஆரம்பிக்குது. இதை விட்டுருங்க, நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ யாருக்காவது கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த பிரகிருதி பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாக செயல்படுமா, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே அந்த காரியங்கள் ஜிம்முக்கு போகிறது, மந்திர ஜபம் பண்ணுறது, ஜாக்கிங் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, சமாதி அபியாசம் பண்ணுறது, இல்லைன்னா தூங்கி சோம்பல் ஆகிறது, அப்போ 3 குணங்களாக இருக்கக்கூடிய பிரகிருதி இவங்களோட தேகத்தில் பரிணாமத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த புண்ணிய பாப்பங்களை பண்ணினாதான் நடக்குமா சாமி? அப்போ புண்ணிய பாப்பங்கள்னா ஜப மந்திர ஜபம் பிராணாயாமம் அப்புறம் சமாதி அபியாசம் இதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள். அப்புறம் தூங்கி நல்லா சோம்பலோடு இருக்கிறது தமோ காரியம், பாப்ப காரியம். அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா யாரையா அடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஜிம்முக்கு போய் பாடி ஏற்றி ரொம்ப அக்ரெசிவாக நடக்க ஆரம்பிக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா அது புண்ணியமாகவும் பண்ண முடியும் பாப்பமாகவும் பண்ண முடியும். அப்போ இந்த புண்ணிய பாப்ப கர்மங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிரவருத்தியை பார்த்தீங்கன்னா பிரகிருதியை ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு ஏவுதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ பிரகிருதியை பார்த்தீங்க அப்படின்னா ஏவக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரேரணை பண்ணக்கூடியது புண்ணிய பாப்பங்களால் தான் இந்த பிரகிருதி இந்த சரீரத்தில் என்ன பண்ணுது? ஒரு பூரணம் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா சூத்திரம், முக்கியமான சூத்திரம் வருது, 3வது சூத்திரம். நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதீனாம் ஆவரண பேதக தூ பிரகிருதீனாம் ஆவரண பேதஸ்து ததஹ க்ஷேத்ரிகவத் நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதீனாம் ஆவரண பேதஸ்து ததஹ க்ஷேத்ரிகவத். அற்புதமான சூத்திரம். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பஷ்டமாக இந்த சூத்திரம் நல்லா புரியணும். அப்போ தான் உங்கள் காரியங்கள் பார்த்தீங்கன்னா மிளிர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமித்தம் அப்படின்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். நிமித்தம்ன்றதுக்கு அர்த்தம் காரணம். எது காரணம்? இப்போ நம்ம சொன்னோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஜாக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி எப்படி ஏறிச்சு அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏங்க இவரு லீனாக இருந்தார், இப்போ எப்படி பாடி நல்லா இருக்குது? ஜிம்முக்கு போகிறேன் டெய்லி. எப்படி உங்களுக்கு சுகர்லாம் கம்மியாச்சு? டெய்லி ஜாக்கிங் பண்ணுறேன். அப்போது சுகர் கம்மியானதுக்கு எது காரணம்னு சொல்லுவீங்க? ஜாக்கிங். பாடி பில்டப் ஆகி நல்ல மசில்ஸ் எல்லாம் வந்ததுக்கு எது காரணம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன சுவாமி பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரசன்னமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் நிறைய தர்மம் பண்ணுறேன். எப்படி சுவாமி உங்கள் சுவாத்தியாயம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல விராட் உபாசனை நல்லா போயிட்டுருக்கு, இரண்ய கர்ப்ப உபாசனை நல்லா போயிட்டுருக்கு, அதனால இந்த விசாரமும் நல்லா போயிட்டுருக்கு, தர்மங்கள் நிறைய போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஒன்று நடக்கணும்னா ஒன்று ரீசன் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சமாதி அபியாசம், பிராணாயாமம், மந்திர ஜபம், வெளியில் பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிமித்தம். தர்மமும் நிமித்தம், அதர்மமும் நிமித்தம். இந்த நிமித்தங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் என்ன பண்ணுங்க, எல்லா கர்மத்தையும் தர்மம் அதர்மம்னு மட்டும் வச்சுங்க. புண்ணியம் பாப்பம், தர்மம் அதர்மம் இல்லைன்னா புண்ணியம் பாப்பம், இவைகள் நிமித்தம். இந்த நிமித்தங்கள் பிரகிருதியை பார்த்தீங்கன்னா பிரகிருதீனாம் அப்பிரயோஜகம். இந்த பிரகிருதிகளை பார்த்தீங்கன்னா ஏவக்கூடியது அல்ல.
புண்ணிய பாபங்கள் 3 குணங்கள் உள்ள பிரகிருதியையோ அந்த பிரகிருதியினுடைய காரியங்களா இருக்கக்கூடிய புத்தி, மனசு, அகங்காரம், இந்திரியங்கள், தன்மாத்திரைகள் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பிரகிருதியோட காரியங்கள் தான் இது எல்லாம். புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் பிரகிருதின்னு பேர். இவைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஏவக்கூடியதாக, பிரேரணை செய்யக்கூடியதாக, அப்பிரயோஜகம் அப்படின்னா இல்லை. பிரயோஜகம்னா பிரேரணை பண்ணக்கூடியது, ஏவக்கூடியது. அப்போ இந்த இந்த எந்த ஒரு அபியாசங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது இல்லை அப்படின்னா பிரகிருதியை பார்த்தீங்கன்னா ஏவக்கூடியவை இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவைகள் புண்ணிய பாப்பங்கள் எல்லாமே காரியங்கள். காரியங்கள் எப்பவுமே காரண தத்துவத்தை ஏவ முடியாது. ஒரு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியாது. ஏவனா என்ன அர்த்தம்? கமெண்ட் பண்றது. அப்பிரயோஜகம்னு என்ன அர்த்தம்? கமாண்டிங் பவர் பார்த்தீங்கன்னா தர்ம அதர்மங்களுக்கு கமாண்டிங் பவர் இல்லை. மாயா சக்தியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? இந்த தர்ம அதர்மங்கள் ஒரு கமாண்டிங்கும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ரீசன், காரியங்கள் எப்பவும் காரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவர சக்தி இல்லை. காரணம்தான் காரியத்தை பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணும். காரியம் காரணத்தை கமாண்ட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப தர்மாதர்மங்கள் நம்ம பண்ற எந்த அனுஷ்டானங்களா இருக்கட்டும், இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரியம். இந்த காரியம் பார்த்தீங்கன்னா எதுல பண்றோம்? இந்த தேகத்துல, இந்திரியத்துல, மனசுல, புத்தியில, இதெல்லாத்துலயும் பண்றோம். இந்த காரியங்கள் எல்லாம் என்னது? திரிகுணாத்மகம். அப்போ இவைகளை பார்த்தீங்கன்னா ஏவக்கூடியதா, பிரேரணை பண்ணக்கூடியதா இந்த கர்மங்கள் தர்மங்கள் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ததகா க்ஷேத்திரிகவத்து, அந்த தர்மம் அதர்மங்களிலிருந்து பிரகிருதி பார்த்தீங்கன்னா ஏவப்படாது. ததகன்றதுக்கு அர்த்தம் அதிலிருந்து. எதிலிருந்து? இந்த புண்ணிய பாப்பத்திலிருந்து பிரகிருதியில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களையும் பிரேரணை பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறோம் ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டா க்ஷேத்திரிகவத்து, ஒரு விவசாயியை போல. க்ஷேத்திரிகவத்துனா லேண்ட் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயியை போல அப்படின்னு இருக்கு. எப்படி? பாஷ்யத்துக்கு வந்துடும். பாஷ்யத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறார். நகி தர்மாதி நிமித்தம் பிரயோஜகம் பிரகிருதீனாம் பவதி. பிரகிருதியை ஏவக்கூடியதா, கமாண்ட் பண்ணக்கூடியதா? பிரயோஜகம்னு அர்த்தம் கமாண்டிங். பிரகிருதி தர்ம அதர்ம, தர்மாதி நிமித்தம், தர்மம் அதர்மம் முதலிய நிமித்தங்கள், காரியங்கள், இவைகள் பார்த்தீங்க அப்படின்னா பிரகிருதியை பார்த்தீங்கன்னா பிரயோஜகம் நகிபவதி. பிரகிருதியை பார்த்தீங்கன்னா பிரகிருதி முதலியவற்றை என்ன பண்ணாது? கமாண்ட் பண்ணாது, ஏவி காரியம் பண்ணாது. ரொம்ப தெளிவு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், ந காரியேன காரணம் பிரவர்த்தியதே இதி. காரணத்தினாலதான் காரியம் பிரவர்த்திக்கும். காரியத்தினால காரணம் பிரவர்த்திக்காது. ரயில் பெட்டிலாம் ஓடாது. ரயில் பெட்டி இன்ஜினை இழுத்துட்டு போகாது. இன்ஜின் தான் ரயில் பெட்டி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகும். இதுக்கு போற சாமர்த்தியம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இல்லை? இந்த ரயில் பெட்டிகளுக்கெல்லாம் அந்த சாமர்த்தியம் இல்லை. இன்ஜினை இழுத்துட்டு போற சாமர்த்தியம் ரயில் பெட்டிகளுக்கு இல்லை. அப்ப ரயில் பெட்டிலாம் ஓடுதே அப்படின்னா எதனால ஓடிட்டு இருக்கு? இன்ஜின்னால தான் ஓடிட்டு இருக்கு. இன்ஜின் இழுக்கலை அப்படின்னா ரயில் பெட்டி ஓடாது. அதே மாதிரி தான் காரியங்கள் பார்த்தீங்கன்னா காரணத்தை பார்த்தீங்கன்னா காரியேன, காரியத்தினால் காரணம் ந பிரவர்த்தியதே இதி. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், காரியமா இருக்கக்கூடிய தர்ம அதர்மங்களால் காரணமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி முதலியவைகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? கமாண்டிங் பண்ற சாமர்த்தியம் இல்லை, பிரவருத்தி ஆகாது சொல்லியாச்சு. எனக்கு இன்னும் நல்லா சொல்லுங்க சாமி. கதம் தருகி அப்படின்னா கேள்வி வருது. அப்படி என்றால் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகிருதி பார்த்தீங்கன்னா
எவ்வாறு செயல் புரிகிறது. கதம் தருகின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவேட் ஆகி ஒரு கர்மத்தை பண்ணுது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் யார் பண்ணுறா? பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதை 3:27. என்னது பிரகிருதியோட 3 குணங்கள் தான் என்ன பண்ணுது? பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. எல்லா உலகத்தில் இருக்கிற சர்வ காரியங்களையும் பிரகிருதி தான் செய்கின்றது. பிரகிருதியோட 3 குணங்கள் தான் செய்கிறது. அப்போ எல்லா காரியத்தையும் இந்த பிரகிருதி எப்படி பண்ணுது? பிரகிருதி எப்படி செயல் புரிகிறது? எப்படி பிரகிருதி செயல் புரிகிறது? தன்னால செயல் புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார். கதந்தர்கி எப்படி அப்படின்னா ஆவரண பேதக தூ ததக க்ஷேத்திரிக்கவத். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம பண்ணுற புண்ணிய பாப்பம் கர்மங்கள் இருக்குல்ல, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தடைகளை நீக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணிய பாப்ப கர்மாக்கள் வேலை பண்ணுது. பிரகிருதி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக போயிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன எடுத்துங்க, இப்போ வந்து ஆரோக்கியமாக நான் இருக்கேன், டயர்டே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அது என்னோட நேச்சரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஆரோக்கியம்ன்றது வந்து போகிறதா? நார்மலாக ஆரோக்கியம்ன்றது பாடியோட நேச்சர். டயர்டு இல்லாமல் இருக்கிறதுன்றது சாப்பிட்டா டயர்டு இல்லாமல் இருக்கணுன்றது பாடியோட நேச்சர். அப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவ்வளோ நாள் நான் டயர்டாக இருந்தேன் சுவாமி அப்படின்னா இப்போ டயர்டாக இருக்கிறதுக்கு எது காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர் சொல்கிறாரு என்ன சுவாமினா, சுவாமி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் எடுக்காதீங்க. நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுங்களா, முன்னாடி பசி எடுத்தால் வந்து அவள் தான் சாப்பிடுவேன். அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காலை டிஃபன். இல்லைனா இட்லியோ தோசை மாவு தான் ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கலாம். நம்ம இதை யோசிக்கிறதே இல்லை. வருஷக்கணக்காக இதை பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் சொன்னார் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் காலையில் எடுக்காதீங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சுண்டல் எடுக்கிறது, இல்லை அப்போ என்ன மில்லட் ஏதாவது எடுத்துக்கிறது. காலையிலேயே கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணியாச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கம்மியாகி போச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. சுகரை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண மாத்திரத்தில் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கிற ஆரோக்கியம் பிரவர்த்திக்க ஆரம்பிச்சு. ஆரோக்கியம் இயல்பாக இருக்கிறது. இந்த சுகர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆரோக்கியத்தை தடுத்து நிப்பாற்றதா இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன், தடையாக இருக்கக்கூடிய அந்த சுகரை நான் நீக்கின மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தன்மை இயல்பானது. அப்போ பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இயல்பு பிரவர்த்திக்கணும் அப்படின்னா ஒரு தடையை நீக்கினா மட்டும் போதுமானது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய எந்த புண்ணியமாக இருக்கட்டும், எந்த பாப்பமாக இருக்கட்டும், எந்த கர்மமாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற தடைகளை நீக்கிறது மட்டும்தான் இந்த நம்ம பண்ணுற எல்லா காரியமும் பண்ணுது. இயல்பான காரியம் பிரகிருதியோட காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். பிரகிருதி என்னது? 3 குணங்கள். அப்போ 3 குணங்களோட காரியம் சதா போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற கர்மாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்க தடைகளை பேரிகேட்டரை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் நடக்குது. இது எப்படி கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னா புரிய வைக்கிறார் ஆச்சாரியார். எப்படி அப்படின்னா ஆவரண பேதஸ்து ததக க்ஷேத்திரிக்கவத்து. எப்படி வந்து ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா துண்டுதாக நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பூர்ணிமா அம்மாவோட லேண்டு வந்து நான் தான் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணினேன். இங்கே திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு 3 ஏக்கர் லேண்டு. அந்த லேண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே கீழே இறங்கிக்கிட்டே போகும். ஸ்டெப்பாக இறங்கிட்டே போகும். ஒரு மலையிலேருந்து கீழே அப்படியே இறங்கிட்டே போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சணும்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவான் அந்த விவசாயி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பாயும். அதுக்கப்புறம் அடுத்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேண்டுக்கும் தனித்தனியாக தண்ணி பாய்ச்சணும்னா அவசியம் இல்லை. இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வரப்பு இருக்கும், அந்த ஃபுல் இது தண்ணி ரொம்பினதுக்கு பிறகு அந்த வரப்பை வெட்டுனா அப்படின்னா இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. அடுத்த துண்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ஃபுல்லானதுக்கு பிறகு அடுத்த லேண்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் கொண்டுட்டு போய் தண்ணியை ஊற்ற மாட்டான்.
என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த வரப்பை மட்டும் ரெண்டாவது லேண்டில் இருக்க வரப்பை வெட்டினான் அப்படின்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. அப்போ பிரகிருதியும் வந்து பார்த்தீங்கன்னா சலீலவத்து ஜல மாதிரி, காரிக்கா சொல்லுது, சாங்கி காரிக்கா சொல்லுது சலீலவத். இந்த பிரகிருதியும் கூட வந்து தண்ணி மாதிரியே அது ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடையா இருக்கிற வரப்பை வெட்டுற மாதிரி எது தடையா இருக்கோ அதை நீக்கிறது. தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடைய அதர்மம் பிரவருத்தி ஆகிறதுக்கு தமோகுணம் ரஜோகுணம் பிரவருத்தி ஆகிறதுக்கு சத்துவகுணம்ன்ற தடை இருந்துச்சுன்னா, சத்துவகுணத்தை நீங்கள் நீக்கினீங்கன்னா ரஜோகுணம் தமோகுணம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ரஜோகுணம் தமோகுணத்தை வந்து நீக்கினீங்கன்னா, அது தடையா இருக்கு அப்படின்னா அதை நீக்கினீங்கன்னா சத்துவகுணம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். 3 குணமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரி. 3 குணமும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் 3 குணமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி. அப்போ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருக்குது சாமி, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல சாமி. மனசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் புரிய மாட்டேங்குது சாமி, மனசு இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது சாமி. நான் உடனே சொல்கிறேன், அப்போ புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்குது. சஞ்சலம் இருக்குன்னா ரஜோகுணம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம். பிராணாயாமத்துக்கு காலையில் வந்து கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 10 பிராணாயாமம் 15 பிராணாயாமம் பண்ணுங்கள். ஒரு 500 ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து உட்காருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிராணாயாமமும் ஜபமும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது தடையாக இருக்குது கிளாஸ் கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் கேட்குறதுக்கு தடையாக இருக்கிறது ரஜோகுணம் தமோகுணம். அப்போ வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அனுஷ்டானம் என்ன பண்ணுது அப்படின்னா, பிராணாயாமமும் மந்திர ஜபம் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வரப்பு மாதிரி இருக்கிறது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வரப்பை வெட்டி விடுற மாதிரி அதை வந்து இந்த கர்மா மூலமாக என்ன பண்ணுறீங்க, அதை பிரேக் பண்ணுறீங்க. பிரேக் பண்ணோன்னே சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஃபுல் அவேர்னஸோட அட்டென்ஷனோட உங்களால் கேட்க முடியும். அப்போ வந்து என்ன பண்ணுனீங்க, அப்போ நம்ம பண்ணுற காரியம் எல்லாம் என்ன அப்படின்னா குணத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக தடையாக இருக்கிறது. ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா சொச்சமாக இருக்குது, சத்துவகுணம். ஒருத்தன் அதர்ம காரியம் பண்ணுறான் அப்படின்னா என்ன ஆகிடும், அதர்ம காரியம் பண்ணுற காரியம் அந்த சத்துவகுணத்தை பிரேக் பண்ணிட்டு ரஜோகுணமும் தமோகுணமும் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரஜோகுணத்தை பிரேக் பண்ணினீங்கன்னா தமோகுணத்துக்கு போயிடும். தமோகுணத்தை பிரேக் பண்ணினீங்கன்னா ரஜோகுணத்துக்கு வரும். ரஜஸ்தமச ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா சத்துவகுணம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 காரியங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வேணுமோ அதை எது தடையாக இருக்கோ அதை நீக்கினா மட்டும் போதும். ஒரு விவசாயி எப்படி மண்வெட்டியை வச்சுக்கிட்டு, நீங்கள் நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிலத்துக்கு வந்து ராத்திரியில் போவாங்க, மழை காலம் இருக்குல்ல. விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஜீவனம். நம்மலாம் வந்து விவசாயியை மறந்துட்டோம், ராத்திரியெல்லாம் கண்ணு முழிப்பாங்க. ஏன் அப்படின்னா தண்ணி நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் போடுறோம்ல, என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதாயிரும். தண்ணியை வந்து வரப்பாக வெட்டிட்டு ராத்திரியில் போய் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெட்டி அந்த வரப்பை வெட்டி சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த லேண்டு அந்த லேண்டு, அந்த துண்டு இந்த துண்டாக தானே இருக்குது எல்லாம். அந்த துண்டாக ஒவ்வொரு துண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்து விவசாயி ராத்திரியில் அதை பண்ணிவிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு வருவாங்க. உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு. அப்போ விவசாயி என்ன பண்ணுறானோ அதே காரியம்தான் இந்த பிரகிருதி விஷயத்திலையும். எப்படி யதா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறேன். எந்த விதமாக கேதாராத் அபாம் பூரணாத் கேதாராந்தரம் பிப்லாவ இஷு சமம் நிம்னம் நிம்னதரம் வா ந ஆப்பக பாணினா அபகர்ஷதி. ஒரு விவசாயி இருக்கா, க்ஷேத்திரிக்காக யதா க்ஷேத்திரிக்காக எந்த விதமா ஒரு விவசாயியானவன் கேதாராத் அபாம் பூரணாத். ஒரு கேதாரம்னா ஒரு லேண்டு, ஒரு துண்டு லேண்டில் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் லேண்டு வந்து ஒரு 3-4 ஏக்கர் இருக்கு. ஆனால் துண்டா இருக்கு லேண்டு. ஒரு துண்டு லேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டில் தண்ணியை பாய்ச்சினா அபாம் பூரணாத். ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணதுக்கு பிறகு ஒரு துண்டு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிடுச்சு. அடுத்த துண்டுக்கு வந்து பாய்க்கணும் அப்படின்னா கேதாராந்தரம் பிப்லாவைஷு, வேற ஒரு துண்டுக்கு தண்ணியை பாய்ச்சை விரும்புகின்றவன் என்ன பண்ணுவான், சமம் நிம்னம் நிம்னதரம் வா. ஒன்று லேண்டு வந்து ஈக்குவலாகவே இருக்கலாம்,
பிளைன் லேண்டாக இருக்கலாம், அடுத்தடுத்த துண்டும் பிளைன் லேண்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பூர்ணிமா லேண்டு மாதிரி துண்டு துண்டாக கீழே 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 கீழேன்னு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ந ஆப்பக பாணினா அபகர்ஷதி. இப்போ ஒரு துண்டு ரொம்பிடுச்சு அப்படின்னா அடுத்த துண்டுக்கு தண்ணி பாய்ச்சறது கையினால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு ஊற்றுவானா? கையில் எடுத்துக்கொண்டு ஊற்றிக்கிட்டே இருப்பானா? என்ன எப்போ முடியறது? பக்கெட்டாக எடுத்து ஊற்றலாமா? பக்கெட்டாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தால் எப்போ ரொம்பறது அந்த தண்ணி? அப்போ வந்து அதெல்லாம் பண்ண மாட்டான். ந பாணினா அபகர்ஷதி. கையினால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து அந்த லேண்டுக்கு கொண்டு போகிறதில்ல. என்ன பண்ணுவான், இந்த லேண்டில் இருக்க தண்ணி அடுத்த லேண்டுக்கு போகணும். என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆவரணம் தூ ஆசாம் பினத்தி. ஆவரணம் அப்படின்னா அந்த வரப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு துண்டுக்கும் அடுத்த துண்டுக்கும் நடுவில் வந்து வரப்பு இருக்கு. அந்த வரப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், மண்வெட்டியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பினத்தி ஆசாம் பினத்தினா இந்த ஆவரணமாக இருக்கிற அந்த வரப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி ஒரு பக்கம் தண்ணி பாயறதுக்கு ஸ்பேஸை கொடுப்பான். தண்ணி என்ன இருக்கும், தண்ணியோட இயல்பு என்னது, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இடத்தை நோக்கி அது பாயிறது, அதோட இயல்பு. இந்த இது ஃபுல்லானதுக்கு பிறகு இயல்பாகவே சுவாவமா, பிரகிருதின்னு பேர், அதுக்கு பேர் சுவாவமாகவே நேச்சராகவே அந்த தண்ணி அடுத்த லேண்டுக்கு பாய ஆரம்பிச்சிடும். அப்போ விவசாயி என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் அந்த வரப்பை வெட்டுறது மட்டும்தான் அவன் பண்ணுனா, தண்ணியை அவன் பாய்க்கல சுவாமி. தண்ணி தன்னால் அடுத்த லேண்டுக்கு பாய ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? இவன் பாய்க்கல, இவன் பண்ணது என்ன, ஒரே காரியம் தான் பண்ண. வரப்பை தடுத்து நிப்பாட்டிருக்க ஆவரணமாக இருக்கிற தடையாக இருக்கிற வரப்பை வெட்டுறது மட்டும்தான் விவசாயி பண்ணான். தஸ்மின் பின்னே ஸ்வயமேவ ஆப்பக கேதாராந்தரம் ஆப்ளாவயந்தி. அப்போ இவன் பண்ணான் பாருங்க, தஸ்மின் பின்னே அந்த வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டின மாத்திரத்தில், வரப்பை வெட்டின மாத்திரத்தில் தன்னாலேயே ஜலமானது ஸ்வயமேவ ஆப்பக. ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு துண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துண்டில் இருக்கிற தண்ணி மெதுவாக அடுத்த துண்டுக்கும் பாய ஆரம்பிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளாவயந்தி யதா தர்மக. இது எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை சரியா புரிஞ்சுங்க. இதே மாதிரி திருஷ்டாந்தத்தை தார்ஷ்டாந்திகத்தில் அப்ளை பண்ணுறோம். யதா ததா அப்படின்னா அது போலவே, இந்த லேண்ட் விஷயத்துல எப்படியோ அதே மாதிரி தான் தர்மகா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை பண்றோம் அப்படின்னா பிரகிருதினாம் ஆவரணம் அதர்மம் பினத்தி. இப்ப நான் பார்த்துருக்கேன், என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017 நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்தேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரஸ்சரணம் ஒன்று பண்ணோம். ஒரு புரஸ்சரணம் நான் சொன்னேன்ல, மந்திர ஜபத்தோட புரஸ்சரணம். இப்போ ஏன் இவ்வளோ தூரமாக வீரியமாக கிளாஸ் போயிட்டுருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எங்களுக்கு இல்லவே இல்லை. நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணோம், பேசாமல் குவைட்டாக உட்காந்துட்டு ஓங்கார ஜபத்தை எத்தனை 1,11,11,11,000 ஜபம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ நானாவது பரவாயில்ல, நாத பிரம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் பண்ணிக்கிட்டு தனியாக பண்ணுறேன். பிரணவ சுரூபானந்தா வந்து பார்த்தீங்கன்னா நித்திய ஜபம் 12,000 ஜபம். அந்த நித்தியம் தனியாக பண்ணிக்கிட்டு புரஸ்சரணத்துக்குன்னு தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, மகா அசகாய சூரர்கள் 2 பேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு எத்தனை வருஷம் நடக்கும் சாமி அப்படின்னா, ஒரு வருஷம். சிவராத்திரிக்கு ஆரம்பிச்சோமா, சிவராத்திரிக்கு ஆரம்பித்து அடுத்த சிவராத்திரியில் கம்ப்ளீட் பண்ணோம். நித்தியம் பண்ணணும், வேற எந்த காரியமும் ஈடுபட முடியாது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், நல்லா டைம் கொடுத்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் பாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அது கிளாஸ் அந்த புரஸ்சரணம் முடிஞ்சோன்னே வெளியில் இருக்கிற நிறைய டிஸ்ட்ராக்ஷன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தில் ஈடுபட முடியாமல் என்னென்னலாம் தடைகளாக இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டும் 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 டும்னு என்னை விட்டு ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஒர்க் ஆரம்பித்தோம். தடன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 புக்கு பண்ணோம். கிளாஸ் ஆரம்பிச்சது, தொடர்ந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வீரியமாக போயிட்டே இருக்கு. கூட இந்த கொரோனா சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஒரு புக்கு போட்டதில் எனக்கு என்ன புக்குக்கு என்ன இது வருதோ அந்த புக்குக்கு அடுத்த புக்குக்கு பண்ணணும்னு எடுத்து வைக்காமல் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுங்களா, வந்த எந்த பணம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பப்ளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப புவர் பீப்புள் நிறைய இருக்காங்க இங்கே ரிஷிகேஷ் இதில் திருவண்ணாமலையில்.
அப்போ யாருமே இல்லை, பக்தர்கள் வரல, ஒன்றும் வரல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தோம், எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக்கு அப்படின்னு. அப்படி செலவு தர்மம் தானே. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மார்க்கத்தில் எதெல்லாம் தடையாக இருக்குமோ, எது தடை இருக்கும், தடையினாவே என்ன அப்படின்னா அதர்மம். நம்ம முந்தின ஜென்மத்தில் பண்ணின அதர்ம கருமாக்கள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணும்போது முன்னாடி பேரிகேட்டர் மாதிரி வந்து நிற்கும், தடை கற்களாக நிற்கும். அப்போ பிரதிபந்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்ல காரியம் பண்ணும்போது நம்மளுடைய முந்தின ஜென்ம பாப்ப கருமாக்கள் வந்து தடையாக நிற்கும். இப்போ நாங்கள் பண்ணின அந்த புரஸ்சரணம், அதுக்கப்புறம் கொரோனாவில் பண்ணின அந்த சேவா, விராட் உபாசனையாக பண்ணுற சேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயம் புக் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா புண்ணிய கர்மா. 1 கோடி ஒரு புரஸ்சரணம் பண்ணுறது பெரிய காரியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நயா பைசா தனக்காக எடுத்து வைக்காமல் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய காரியம். லாஸ்ட் பேங்க்கோட லாஸ்டான ஒரு புக் ஃபேர் போகும்போது எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்காரனுக்கே தெரியாமல் என்ன பண்ணோம், அதை எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட கம்மியாக பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் நயா பைசா இல்லை, எல்லாத்தையும் எடுத்து சுவாகா பண்ணிட்டோம், பயமே இல்லாமல் ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு. அப்படி பண்ண அதோட புண்ணியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் டம் 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 டம்னு பாம்பு வச்ச மாதிரி உடஞ்சி போச்சு. என்ன ஆகுது அப்படின்னா சத்துவ காரியமாக சுவாத்தியாயம் நல்ல முறையில் எந்த ஒரு இது இல்லாமல் விக்னம் இல்லாமல் போயிட்டே இருக்கு. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ததா தர்மஹா, தர்மம் நீங்கள் பண்ணுற தர்மங்கள்லாம் என்ன பண்ணுது, அதனால தான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணணும், தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், விராட் உபாசனை. எந்தெந்த ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இப்படி போகும்போது ஒரு பிஸ்கட் கையில் இருக்குது, இதை நுணுக்கி அப்படியே ஒரு எறும்புக்கு போட்டு போகிறது. இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் அப்படியே இருக்குது, இது கொஞ்சம் காக்காக்கோ ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு எடுத்து கொண்டு போய் போடுறது. எதுக்காவது ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வெளியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்திலும் தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போங்க. ஏன் அப்படின்னா இந்த தர்மம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரகிருதினாம் ஆவரணம் அதர்மம். இந்த பிரகிருதியோட அதர்மம் இருக்க, என்னது அதர்மம், தமோ குணத்தினாலையும் ரஜோ குணத்தினாலையும் முந்தின ஜென்மங்கள்ல நம்ம என்ன பாப்ப கருமங்களை பண்ணியிருப்போமோ தெரியாது இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிவியக்தி ஆகுமா. அந்த அதர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ம காரியம், நீங்கள் பண்ணுற தர்ம காரியம் பினத்தி என்ன பண்ணுது அப்படின்னா நாசம் செய்கின்றது, துண்டாக்குகின்றது. அப்போ வரப்பை வெட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுற தர்மம் என்ன ஆகுது, வரப்பை வெட்டுது. வரப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜோகுணமாக இருக்கிறது, தமோ குணமாக இருக்கிற பாப்பம். அதை வெட்டின மாத்திரத்தில் தர்மம் என்ன ஆக ஆரம்பிக்குது, சத்துவகுண காரியமாக இருக்கிற தர்மம், சத்துவகுணத்தோட காரியம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. சத்துவகுணம் என்ன கொடுக்கும், சுகம் ஞானம். நம்ம 13வது சாப்டர்ல பார்த்துருக்கோம்ல, சத்துவகுணம் என்ன பண்ணும், என்ன சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக, சுகத்தோடு உங்களை கட்டும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கட்டும், ஞானமும் சுகமும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடையாக இருக்கிற தர்மத்தை பண்ண 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 அதர்ம காரியமாக இருக்கக்கூடிய ரஜோ தமோ குணங்கள் நீங்கும், சத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களை ஞானத்திலேயே கொண்டுட்டு போகும், சுகத்திலேயே கொண்டுட்டு போகும். இப்போ என்ன கேட்குறீங்க, சாமி நல்லா சுகமாக இருக்கலாம், ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, மனசு ரொம்ப பரம திருப்தியாக இருக்குது, சுவாத்தியாயத்தில் நல்லா போகுது, ஞான காரியம் நல்லா போயிட்டு இருக்கு, கூடவே என்ன இருக்கு, சுகம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற தர்மம். அப்போ அந்த தர்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உண்டாகிற அதர்மத்தை பிரேக் பண்ணிக்கிட்டே போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் இயல்பாக தண்ணி எப்படி இயல்பாக பாயுமோ அதே மாதிரி ரஜோகுண தமோகுண காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், புண்ணியம் மூலமாக அதை நிவர்த்தி பண்ணுறோம். அப்போ சத்துவகுணம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது, புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தையும் ஞானத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஸ்மின்னு பின்னே இந்த அதர்மம் நாசமான நிலையில, பின்னே அப்படின்னு நாசமாகிற நிலையில ஸ்வயமேவ பிரகிருத்தையா மீதி இருக்கிற தர்மத்தை வந்து தர்மம் அதர்மத்தை நாசம் பண்ணுச்சு அப்படின்னா தன்னாலேயே தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸ்வம் ஸ்வம் விகாரம் ஆப்ளவயந்தி. ஸ்வம் ஸ்வம் விகாரம் ஆப்ளாவயந்தி. அது வந்து என்ன பண்ணும், தர்மத்தோட காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுலெல்லாம் உங்களுக்கு வந்து தடையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி நடந்துக்கிட்டே போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, சதா நீங்கள் சும்மா இருக்கணும் சாமின்னு உட்கார்ந்தீங்கன்னா அடிதான் விழுவும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருந்தீங்கன்னா வேலை செய்யும். எது அதர்மம் வந்து உங்களை என்ன பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணி விட்றோம். அதனால் நான் சும்மா இருக்கேன், நல்லவனாக இருக்கேன், நல்லவனாக இருங்க, என்ன வேணா இருந்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குவைட்டாக இருக்கிறேன் சாமி, நம்ம எதுவுமே நல்லதும் பண்ணுறதில்ல, புண்ணியமும் பண்ணுறதில்ல, பாப்பம் பண்ணுறதில்ல. அப்போ பாப்பம் வரும் பின்னாடி வந்து உங்களை களைச்சி போட்டு போயிடும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உடம்பு நல்லா இருக்கும்போது, நல்லா போயிட்டு இருக்கும்போதே போகிற வழி நல்லா என்னது, செல்லும் செல்லும் வழியெங்கும் ஒக்கவா, செல்லும் வாயெல்லாம் செயல், ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அறத்துப்பாலா, அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றார், போற இடத்துலலாம் தர்மத்தை பண்ணிக்கிட்டே போன்றார். ஓவாதுன்னா இடைவிடாது, கேப் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா போற பாதையெல்லாம் தர்மத்தை. நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிளான் போட்டுலாம் தர்மம் பண்ணாதீங்க. இன்னைக்கு தர்மம் பண்ணணும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால தான் நான் வந்து நம்ம இவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறது, நிமித்தத்தை வச்சுக்கிட்டுலாம் நிமித்தத்தெல்லாம் தூக்கி என்ன பண்ணணும், பிள்ளையாச்ச சதுர்த்தியில் இது பண்ணணும், இதில் அஷ்டமி நவமியில் இது பண்ணணும், அமாவாசையில் இது பண்ணணும், பௌர்ணமியில் இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைமும் பக்தனாக மாறிடுங்க, எல்லா டைமும் தர்மியாக மாறிடுங்க. அப்போ நகர்ந்தாவே நீங்கள் ஆக்ஷன் பண்ணினாவே அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ பிரயோஜனமாக ஏதோ ஒரு நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓவாது எந்த ஒரு இடத்துலையும் தடையில்லாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தை பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், தர்ம காரியம் அதர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி, தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண காரியமாக இருக்கிறது ஞானத்திலையும் சுகத்திலையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளாவயந்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் அந்தந்த சத்துவகுண காரியத்திலேயே தொடர்ந்து ஈடுபடும், தர்மம் பிரவருத்தி ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும், நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, இப்போ அது மனசு டென்ஷனாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், என்னது அப்போ ஏதோ ஒரு பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது, உடனே புரிஞ்சுக்கணும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா படுத்துது, அப்போ இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகுது, வெளிப்படுது, அபிவியக்தி ஆகுது. இமீடியட்டாக என்ன பண்ணணும், சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்க அப்படின்னா சின்ன கோடு ஆகிடும். நீங்கள் கோடு போடாமல் விட்டிங்கன்னா அது பெருசாக இருக்கும், அது மட்டும்தான் இருந்துட்டு உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்கும். அப்போ பாப்பம் வெளிப்படுதுன்னு சொல்லும் போது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புண்ணிய கர்மாவை என்ன பண்ணணும், ஒரு க்ஷேத்திராடனம் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஒரு விரதம் இருக்கிறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ரெக்கிங்காக மலை ஏறுறது, பழனி மலை ஏறுறேன், ஏதாவது மலை ஏறுறது, இது மாதிரி உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிட்டு எதையாவது நீங்கள் புண்ணிய கர்மாவை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிற அந்த பாப்ப கர்மா என்ன ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். இதுக்கு தான் என்ன பேர், பிராயச்சித்தம் அப்படின்னு பேர். இதை பேஸ் பண்ணி தான் பிராயச்சித்த கர்மங்களை வந்து யார் நம்ம ஜோசியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாப்பத்துக்கு பிராயச்சித்தம் புண்ணியம், அதர்மத்துக்கு பிராயச்சித்தம் புண்ணியம் தர்மம், அதர்மத்துக்கு தர்மம். அதை வச்சுக்கிட்டு தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சதா தர்மத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிமித்தம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ணுறதை காட்டிலும் சதா தர்மத்திலேயே எந்த கர்மா பண்ணினாலும் மற்ற ஜீவராசிகளுக்காக ஈஸ்வரனுக்காக அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பமும் பக்கத்தில் வருமா, பக்கத்துலேயே வராது, உங்கள் சரௌண்டிங்குள்ளாரையே உங்களை தடைப்படுத்துகிற மாதிரி வரவே வராது. அப்போ சத்துவம் மட்டும் போயிட்டே இருக்கும், தர்மம் மட்டும் உங்கள்கிட்ட போயிட்டே இருக்கும், தர்மம் சுகம் தரும். அதே மாதிரி தர்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு கொண்டு போகும், ஞானத்தோடு உங்களை சேர்த்து வைக்கும். இது நடந்துட்டு அப்போ யாரெல்லாம் முமுட்சுவாக இருக்கீங்க, லிபரேஷன் வேணுமோ அவங்கெல்லாம் சதா காலமும் சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று. அது காயா வாச்சை. இப்போ நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த புஷ்கலா மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், இப்போ இவங்கள்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீதா மாட்டை சொல்லியிருக்கேன், பிரசாத் ஜீட்ட சொல்லியிருக்கேன், மாத்தங்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பிளாக்கை ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் எழுதுறது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் பண்ணலாம், என்ன பண்ணுங்க அப்படின்னா சுவாத்தியாயம் பண்ணுறீங்கல்ல, இப்போ இன்னைக்கு கர்மா தியரியை படிக்கிறீங்க, உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா லீவு, நாளைக்கு அஷ்டமி லீவு, யாரெல்லாம் முடியுமோ சிஸ்டம் இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணுங்க,
நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க உங்கள் பேரில், இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து எதுலையோ ஒன்று ட்விட்டரோ ஏதோ ஒன்று வச்சுங்க. இன்னைக்கு கர்மா தியரியை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஆர்டிக்கல் ஆக்குங்க. ஆக்கிட்டு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பலம் கிடைச்சிடும், கிளாரிட்டி வந்துடும். உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குதோ அதை வந்து அப்படியே ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? அதை படிக்கிற 4 பேருக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்குமா? சேவையாயிடும். அப்போ நான் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் ஃபீடிங் நடந்துடும். அப்போ நான் படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படித்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்கார், சாமி கொஞ்சம் சூக்தங்களாக சொல்லி கொடுங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு வராதுங்க போங்க அப்படின்ட்டு. வராதுன்றதுனால தான் ஓன்ட்ட வரேன். ஸ்டூடெண்ட்டாக வரவன் என்ன பண்ணுவான், எனக்கு வரலன்னு தானே ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு எனக்கு சாமி எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க, எனக்கு வரல நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு டீச்சர்கிட்ட எதுக்கு போகிறது? வந்தால் நான் எதுக்கு டீச்சர்கிட்ட போகிறேன்? எனக்கு வரலன்றதுக்காக டீச்சர்கிட்ட போகிறேன். அவர் வந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, தயானந்த சுவாமி ஆசிரமத்தை படித்தவர் இங்கே இருக்கார் திருவண்ணாமலை, ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது போய் சுவாமி சொல்லிக் கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வராதுங்க போங்க போங்க அப்படின்னு. இப்போ டிஸ்கரேஜ் பண்ணி அப்போ வராதுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு வராது அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்களா, அப்போ அவங்களுக்குலாம் எப்படி வந்துச்சு, ஏன் எனக்கு வராது? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னோட தீட்சை கொடுத்துட்டு, ராமானந்த சாமி எனக்கு தீட்சை கொடுத்துட்டு ஒரு ஆக்ஞா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து பாடம் கேட்டாலும் பாடம் சொல்லிக் கொடு, இதான் உபதேசம். ईश्वर को पकड़ो, कोई भी आएंगे तो इनको, कोई भी पूछेंगे तो इनको पढ़ाது. யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீ படித்த பாடத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடு, ஈஸ்வரனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோ, இதான் உபதேசம். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பாடத்தை வந்து உட்காந்து மெனக்கெட்டி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. உங்களுக்குலாம் வராதுன்னா சாவித்திரி அம்மா உங்களுக்குலாம் வராது, போங்க போங்க ஒன்றும் வராது, தேராது, நீங்களாம் தர மாட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து உட்கார வச்சு வர வைக்கிறது தானே ஆச்சாரியரோட வேலை உங்களுக்கு. இப்போ நாம் படிக்கும் போதே கூட எனக்கு பலமாயிட்டு மனநமாயிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது? சைமல்டேனியஸா சிரவணம் நடந்துக்கிட்டே இருக்கா. இப்போ இதே காரியத்தை நீங்களும் பண்ண முடியுமா? மெனக்கெடுங்க. இப்போ 1 மணி நேரம் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்டிக்கல் ஆக்குங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஆக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு போய் சேட்டுமா, துண்டு துண்டாக ஒரு விஷயமா ஆக்குங்க. இதான் தர்மம் என்ன பண்ணும்? தர்மம் வந்து என்ன பண்ணும்? அதர்மத்தை நாசம் பண்ணி தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவர்த்தி பண்ணும். சூத்திரத்தை போடுங்க, இந்த மீனிங்கை வந்து எழுதுங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு ஒன்று ஈவினிங்லேயே ஒன்று போட்டு விட்ருங்க. அது 4 பேருக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது ஒரு சேவையாகுது, சாஸ்திர சேவையாக அது ஆகிடும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, டே டு லைஃப்பில் எதை பண்ணுனாலும் காலையில் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிக்கணும். தெரியுங்களா நம்ம சனாதன தர்மம்? சாணம் தெளித்து வந்து பார்த்தீங்கன்னா மாவு கோலம் போடுறோம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு கோலம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ராப்பிச்சைக்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ராப்பிச்சைக்காரன் வருவான் தெரியுங்களா, 8:30 மணிக்கு வருவான். 8:30 மணி நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு 8:30 மணி 9 மணிக்கு வருவான். அவனுக்குன்னு ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முடிப்பாங்க. அப்போ ஆரம்பிக்கிறது மாவு கோலத்தில் ஆரம்பித்து ராத்திரி முடியும் போது ராப்பிச்சைக்காரனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது. அப்போ நம்ம லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சமகா யஜ்யம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பஞ்சமகா யஜ்யம் 100% வந்து டே ஃபுல்லாக உங்களை இது பண்ணி கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை எல்லா விஷயத்துலையும் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் அதர்மம் வராது, துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்காது, ஞானம் வரும், கூடவே சுகமும் வரும் தர்ம அனுஷ்டானத்தினால். இதான் சொல்லு. இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்கிறார், யதாவா, அடுத்த பேஜ், யதாவா அல்லது யதா எவ்விதமாக, சாயேவ க்ஷேத்திரிக்கா, அந்த விவசாயியே என்ன பண்ணுறான்? க்ஷேத்திரிக்காக தஸ்மின் ஏவ கேதாரே, அதே கேதாரம், ஒரே ஒரு துண்டு தான் சாமி இருக்குது, ஒரே லேண்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் லேண்டும் ஒரே ஸ்கொயராக ஒரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரே லேண்டு, துண்டு துண்டாலாம் இல்லை சாமி. ஓகே, அந்த ஒரே துண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மின் ஏவ கேதாரே ந பிரபவதி ஔதகானு பௌமானுவா ரசானு தானிய மூலானி அனுப்பிரவேசயுதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், உரம் போடுறதுன்னு இருக்குல்ல, யூரியா உரம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் கலக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது. தண்ணி பாய்ச்சிற இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுருவாங்க. பஞ்சகவ்யம்லாம் போடும்போது அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். தொட்டியிலே கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த தொட்டியில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் பாயும் போதே அந்த எனர்ஜி எல்லாம் அதுக்கும் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, ஒரு லேண்டில்
ந பிரபவதி ஔதகானு பௌமானு வா ரசானு தானியமா மூலானி அனுப்பிரவேசயித்தும். நீங்கள் அந்த தானியத்தோட நெல் இதெல்லாம் இருக்குல்ல, அதோட வேரில் கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் இருக்கிற எனர்ஜி சத்தையும், இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற சத்தையும், இல்லை உரமா போடுறதையும் நீங்கள் அந்த வேருக்கு கொண்டு போய் உங்களால் சேர்க்க முடியாது. எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஒவ்வொரு தானியத்தோட வேருக்கும் அதுக்குள்ளார இன்ஜெக்ஷனாக பண்ண முடியும்? ஒவ்வொரு செடிக்கு செடி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுறேன்னு பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. அப்போ அதை நீங்கள் பண்ணுறது இல்லை. அதான் இங்கே சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ந கேதாரே ந பிரபவதி ஔதகான் பாமா பூமா பௌமான்வா, தண்ணியில் இருக்கிற அந்த சத்து ரசத்தையோ, பௌமான் அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய சத்தையோ, ரசான் அதில் இருக்க ரசங்களையோ, தானிய மூலானி ந பிரவேசயித்தும் பிரபவதி, இவன் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைச்சி அதை பார்த்தீங்கன்னா முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? விவசாயி என்ன பண்ணுறான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நெல்லை விதைச்சிருவாங்க. விதைச்சிட்டு பார்த்தீங்கன்னா 15 நாள் கழித்து முதல் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நல்ல விதைச்ச உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரம் போட்டிருப்போம், அடி உரம் போட்டிருப்போம், மேல் உரம் போடுவோம். இந்த மேல் உரம் அடி உரம் போட்டு யூரியாவெல்லாம் மேலே போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி ஆகிடுமா. இந்த எனர்ஜியில் என்ன ஆகும்னா நெல் விளைஞ்சதை காட்டிலும் அதை சுற்றி களைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக விளைஞ்சோம். இந்த விளையும் போதே முதல்லையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15ஆவது நாள்லையே என்ன பண்ணுவாங்க, முதல் களை எடுக்க ஆரம்பிப்பாங்க. முதல் களை எடுத்தோன்னா அந்த நெல்லை சுற்றி 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 இருக்கிற அந்த களைகளை மட்டும் பிடுங்கினா போதும். இல்லை பிடுங்காமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி நான் அது மாதிரி தான் பண்ணேன். இல்லை பூர்ணிமா லேண்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் எல்லாத்தையும். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களோட லேண்டில் கொஞ்சம் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணேன், நிறைய பரீட்சார்த்தமாக நிறைய பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், ரொம்ப காஸ்ட்டாக செலவாகுது அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, களை எடுத்து போர் அடிச்சு போச்சு. எவ்வளோ செலவு பண்ணுறது களை எடுக்கிறதுக்கு, போங்கடான்னு விட்டேன். நான் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? செடியே காணோம். செடியை மூடி மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா களைகள் எல்லாம் பெருசாக வளர்ந்து போச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுங்களா? அதை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா செடியில் எந்த இதுவும் வரல. ஏன்னா எல்லாத்தையும் யார் சாப்பிட்டா அப்படின்னு கேட்டினா, அந்த களைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லுக்கு இந்த நாங்கள் போட்டது பயிர் ஏதோ ஒன்று போட்டோம்னு நினைக்கிறேன். தட்டைப்பயிரோ இல்லை பாசிப்பயிரை போட்டது பார்த்தீங்க அப்படின்னா, பாசிப்பயிருக்கு போக வேண்டிய உரம், யூரியா, அப்புறம் தண்ணியில் இருக்கிற எனர்ஜி, பூமியில் இருக்கிற எனர்ஜி, இது எல்லாம் களைகளுக்கு போய் களைகள் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. பிரித்து பார்த்தா பாசிப்பயிர் பார்த்தீங்கன்னா போலியோ அட்டாக் வந்த மாதிரி குழந்த மாதிரி சூம்பி போய் கிடக்குது. எல்லாம் சின்னதாக இருக்குது, ஒன்றும் இல்லை அதில். அப்போ என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இதை போய் காசு கொடுத்து திரும்ப உழுவணுமா, அதை பிடுங்கி அதை எடுத்து முடியாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லு லேண்டையும் அப்படியே டிராக்டர் வச்சு உழுதாச்சு. இப்போ அவ்வளோதான், மொத்தம் போச்சு. செலவு பண்ண மொத்த பணமும் காலி. ஒரு 10,000 12,000 15,000 செலவு பண்ணது எல்லாம் ஸ்வாஹா. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, களை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 களை எடுப்பாங்க. ஒரு நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 2 களை 3 களை 4 களை அப்படின்னு களை எடுப்பாங்க. முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா நிலக்கடையில ரொம்ப முக்கியம். நிலக்கடையில் களை எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நிலக்கடலை போச்சு, உங்களுக்கு பீனட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடும். எல்லாத்துலேயும் களை எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. விவசாயம்னாவே களை எடுக்கிறது தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறான் விவசாயி அப்படின்னா, ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ரசத்தை இன்ஜெக்ஷன் பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறான், முத்க கிம்தர்கி. அப்போ அவன் என்ன பண்ணுறான் கிம்தர்கி அப்படின்னா, அப்படி என்றால் அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு போய் சேர்றதுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேள்வி கேட்டா, முத்கனா பயிர் வகைகள் எல்லாமே முத்க தானியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம முத்க, அப்புறம் கவேதுக்க அப்படின்னா பசுமாடுகள் சாப்பிடக்கூடிய எல்லா தானியங்களும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷாம அரிசி அப்படின்னு பேர். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆதீன்னு தத்தோ அபகர்ஷதி, அதுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய மற்ற கலைகள்னு சொல்லக்கூடிய செடிகள் இருக்குல்ல, அந்த கலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அபகர்ஷத்தினா நீக்குகின்றான், களை எடுக்கிறான். களை எடுத்தாவே என்ன ஆகும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைக்கு போக வேண்டிய கலை இல்லாமல் போச்சு அப்படின்னா எனர்ஜி ஃபுல்லாக எங்கே போகும்? அந்த நெல்லுக்கும் பயிருக்கும் அது கரெக்டாக முக்கியமான செடிக்கு மட்டும் போகும். அப்படி போச்சு அப்படின்னா அபகிருஷ்டேஷு தேஷு ஸ்வயமேவ ரசாகா. அந்த களை எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இந்த செடிக்கு எதுவும் பண்ண வேணாம். அந்த எனர்ஜி நீங்கள் கொடுக்குற எனர்ஜி எல்லாம் அந்த செடிகளுக்கு மட்டுமே ஸ்வயமேவ ரசாக, தானே அந்த ரசங்கள் எல்லாம் பூமியில் இருக்கிற எனர்ஜியும் ஜலத்தில் இருக்கிற ரசங்களும் அது எல்லாம் தானிய மூலானி அனுப்பிரவிசந்தி. தானிய மூலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானியங்களோட வேர் பகுதிக்கு போய் உள்ள புகுந்து தானியத்தை நல்லா விளைவிக்கின்றன. ததா அது போலவே, இது 2வது எக்ஸாம்பிள். அப்போ முதல்ல வரப்பு வெட்டுறது, 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா களை எடுக்கிறது. அப்போ ததா அது போலவே தர்மம், தர்மமும் கூட எப்படிப்பட்டது அப்படின்னா நிவர்த்தி மாத்திரே காரணம் அதர்மஸ்ய. அப்ப தர்மம் தர்மம்னு சொல்றமே சுவாமி, இந்த தர்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மம் பண்ற ஒரே காரியம் என்ன அப்படின்னா அதர்மத்தை நிவர்த்தி பண்றது மட்டும்தான் தர்மம் பண்ணக்கூடிய காரியம். தர்மம்னாவே எங்க வந்துடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வகுணம். ரஜோகுணமும் தமோ குணமும் என்னது? அதர்மம். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் பாப்பம் சேர்ந்தது, அதர்மம். அப்போ தர்ம காரியம் பண்ண 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 என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்மத்தை அந்த தர்மம் நாசம் செய்கின்றது. அப்ப சத்துவகுணம் என்ன ஆகும்? நீங்க தர்மம் பண்ண 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 அதர்மம் நீங்கும், ரஜோகுணம் தமோ குணம் நீங்கும். சுபாவமாவே என்ன பண்ணும்? சத்துவகுணம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சத்துவகுணம் என்ன பண்ணும்? சுகத்தை கொடுக்கும், உங்களை திரும்ப திரும்ப ஞான விஷயத்துல ஈடுபடுத்தும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையும் ஹைலைட் பண்ணீங்க. ததா தர்மோ நிவர்த்தி மாத்திரே காரணம் அதர்மஸ்ய. தர்மம் என்னது? அதர்மஸ்ய நிவர்த்தி மாத்திரே காரணம். அதர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவதில் மட்டும்தான் தர்மம் செயல் புரிகின்றது. அப்போ வந்து உங்களுக்கு அவேர்னஸ் வரணும். நான் திரும்ப இந்த இதை பாடம் எடுக்கிறது முக்கியமான காரணமும் என்ன அப்படின்னா இப்படி போகும்போது ஒரு பூனைக்கு பால் கொடுத்துட்டு போயிடணும், இந்த பக்கம் வந்தால் ஒரு நாய்க்கு வந்து ஒரு பிஸ்கட்டை போடணும் இங்கேருந்து. அப்படியே மாடிக்கு போனீங்க அப்படின்னா துணி எடுக்க போவீங்க, துணி எடுக்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கையில் எதையாவது கொண்டு போய் காக்கைங்களுக்கு போட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பாத்திரம் 2 இடத்துல ஒரு 4 கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலபாத்திரம் குருவிகளுக்கு வச்சிடணும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் தண்ணி ஊற்றிட்டே வந்துட்டு இருக்கணும். அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது நம்மள்கிட்ட பேசுனா என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, லைஃப் அப்படியே போச்சு, உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது எனக்கும் ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான் நம்மலாம் போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே பேசுனீங்கன்னா வம்பா போயிடும். அப்போ பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுங்க. சிந்தனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாலையை உருட்டிக்கிட்டே இருங்க. அப்போ மாலையை உருட்டிக்கிட்டே இருக்கிறது, நடக்கும்போது வரும்போதும் உள்ளுக்குள்ளார ஓங்காரம் போயிட்டே இருக்கிறது, பேசுனா எல்லாத்துக்கும் எனர்ஜெட்டிக்காக பேசுறது, உற்சாகப்படுத்துறது, ஈஸ்வரனை பற்றிய பேசுறது, எந்த காரியம் பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. காலையிலையும் சாயந்தரமும் என்னது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. காலையிலேயே சாயந்தரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிறது, ஈஸ்வர ஆராதனைக்காகவே வச்சுக்கிறது, ஒரு ஜபத்தை வச்சுக்கிறது, ஒரு சுவாத்தியாயத்தை வச்சுக்கிறது. அப்போ ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்மத்தோட கமிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அதர்மம் நீங்கி போகும். அதர்மம்னு ஆமாம் அவர் சொல்கிறார் நாத பிரம்மம், யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை துளசி தளம் வில்வ தளத்தை போட்டுறது, யாவருக்குமா உண்ணும் உணவில் ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு வாரத்தில் பூத்த பலின்னு ஒன்று வைப்போம். இன்னும் கூட நான் நாதபிரம்மம் வைக்கிறேன், நான் வைக்கிறது நான் ஓங்காரத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றது. நாதபிரம்மம் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிடும் போதும் எடுத்துக்கொண்டு வெளில போய் பூத்த யஜ்யம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வடையை 4 வடை வாங்கினா ஒரு வடையை வந்து பார்த்தீங்கன்னா போய் பூத்த யஜ்யத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா தட்டுக்கு ஓரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா சாதத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து பூத்த பலி வச்சுட்டு, அப்போது எல்லா உயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நடக்கும்போது போகும்போது வரும்போது எல்லாத்துக்கும். இப்போ காலையில் நாங்கள் போனோம், வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், ஒரு 4-5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு, அதே நேரத்தில் ஒரு கடை இருக்குது, ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த அம்மாட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து யாராவது வருவாங்க, முடியாதவங்க யாராவது வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு ஃபுட்டை கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நான் என் கண்ணில் படலைனா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. ஒரு 5 இட்லியோ ஒரு வடையும் கொடுத்தாங்கன்னா
அவங்க யாரோ தெரியாத ஆள், இப்போ எனக்கு கூட தெரியாது யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு கூட தெரியாது, இது பார்த்துக்கிட்டு ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து என்னன்னு கேட்டால் போகும்போது வரும்போது, இப்போ இட்லி பண்ணுவீங்கல்ல, இட்லி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 4 இட்லி எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. 4 இட்லி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரரோ இல்லை யாரோ வெளியில் போவாங்கல்ல, கரெக்டாக பேக்கிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்து யாராவது ரோட்டில் போவாங்க, முடியாதவங்க எங்கேயா உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. அவர் போகும்போதே வந்து கொடுத்துட்டு போயிடுறது. அப்போ நமக்கு இட்லி பண்ணும்போது இன்னொருத்தருக்கு இட்லி ஆகிடும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தன் பொருட்டு எவன் சமைத்து உண்ணுகின்றானோ அவன் பாப்பத்தையே உண்கின்றான், கீதால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளோட சேர்ந்து மற்றவங்களுக்கு அப்படின்னு பண்ணிக்கிட்டே போகிறோம். தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப அது மட்டும் இல்ல, சுத்தி அசுத்தியோர் அத்தியந்த விரோதாத். சுத்தி, சுத்தம், அசுத்தம், இந்த ரெண்டும் ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. சுத்தம் இருந்தா அந்த இடத்துல அசுத்தம் இருக்காது, அசுத்தம் இருந்துச்சுன்னா சுத்தம் இருக்காது. தர்மம் இருக்கிற இடத்துல அதர்மம் இருக்காது, அதர்மம் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்காது. சத்துவகுணம் இருக்க இடத்துல ரஜோகுணம் தமோகுணம் இருக்காது, ரஜோகுணம் தமோகுணம் இருக்க இடத்துல சத்துவகுணம் இருக்காது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஆப்போசிட். நிழலும் வெளிச்சமும் என்ன இருக்காது, இருட்டும் வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. அதே மாதிரி தான் இந்த இது. அப்போ அதனால நீங்க பண்ற தர்மம் பண்ண 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 அந்த இடத்துல இருக்கிற அதர்மம், தாமசமும் ராஜசமும் விலகி போயிடும். அதனால நது பிரகிருதி பிரவருத்தவு தர்மோ ஹேத்துர் பவதி இது. ஆகையினால ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா பிரேரணை பண்ணக்கூடியது தர்மம் இல்லை, அதர்மம் இல்லை. அப்ப தர்ம அதர்மங்கள் வெறும் நிமித்த மாத்திரம். பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா தன்னுடைய காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும், அது சுவாவம்னு பேர். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகி நது பிரகிருதி பிரவருத்தோ, பிரகிருதி செயல் புரிவதில், பிரகிருதியோட செயல்பாடு 3 குணங்களோட செயல்பாட்டில் தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ந ஹேத்துர் பவதி இதி, காரணமாக அமையாது. தர்மம் பிரவிற்த்தி செயல் புரிவதில் காரணமாக ஆவதில்லை. அப்ப என்ன பண்ணுது, தர்மம் அதர்மத்தை நீக்குகின்றது. எப்படி களை எடுக்கிற மாதிரி, அப்புறம் வரப்ப வெட்டுற மாதிரி தண்ணி ஃப்ளோ அது நேச்சுரலா நடக்கிறது. அதே மாதிரி பிரகிருதியோட ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பானது. நீங்க தடைகளை மட்டும்தான் தர்மம் வந்து நீக்குதோ இல்லைய, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை பாய்ச்சறது இல்லை, தண்ணி இயல்பா பாய்வது. அது மாதிரி தான் பிரகிருதி இயல்பாக செயல் புரிகிறது. அப்ப என்ன பண்றோம், நமக்கு வேணுங்கிற தடைகளை மட்டும்தான் நம்ம நீக்கிறோம். அப்ப தர்மம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரகிருதியை ஏவக்கூடிய காரணமாக, செயல்படுத்தக்கூடிய காரணமா அமைவதில்லை. அத்திர இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனால் நான் இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். அதனால இந்த இடத்துல நிப்பாட்டுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பழைய ஸ்லோகங்களை சூத்திரங்களை கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகணும். முடிக்கிறதா இருந்தால் இன்றைக்கே முடிச்சிடலாம், ஆனால் முடிக்கிற மாதிரி இச்சை இல்லை எனக்கு. நாளைக்கு தான் முடிக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நமக்கு என்ன எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே எஜுகேஷன். யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ, யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஞானத்தில் போகணுமோ, அவங்களுக்கு என்ன வேணும், சத்துவகுணம் வேணும். சத்துவகுணம் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சத்துவகுணம் வேணும்னா தர்மத்தில் இருக்கணும். தர்மத்தை எப்போ பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், அப்படி நிமித்தம் வரும்போது எதா பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், சதா காலமும் தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படிப்பட்ட தர்மம், ஏதாவது பிரவருத்தியில் சங்கல்பம் பண்ணி பண்ணலாமா? ஊரில் இருக்கவங்க எல்லாம் சங்கல்பம் பண்ணி தானே தர்ம காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணும் போதே சங்கல்பம் தான், எங்கே கோயிலுக்கு போனாலும் சங்கல்பம் தான். சங்கல்பம் பண்ணால் என்ன ஆகும், என்ன குணம் அது? சங்கல்பம் பண்ணா என்னது? சரி, என்ன ஸ்லோகம், ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஆஹா, அது இல்ல. 13வது சாப்டர்ல, இப்பதான் நம்ம 14வது சாப்டர்ல குணங்களோட அடையாளங்களை பார்த்தோமே, என்னது? ராகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ராகோ, இப்ப ஞாபகம் வந்துச்சா? ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம். ரஜோ ராகாத்மகம் வித்தி இல்ல, ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆசை இருக்கோ, என் குழந்தைங்களுக்கு நல்லபடியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா அது ராகமா, என்னது ராகம் தானே?
அப்போ நீங்கள் எந்த ஆசைப்பட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ராகத்துக்குள்ளார வந்துடும். ராகம் வந்தாவே அந்த காரியம் என்னது? ரஜோகுணம். அப்போ ரஜோகுணம் என்ன பண்ணும்? உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். வேற என்ன பண்ணும்? சஞ்சலத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதான் சத்துவம். ஆசை இல்லாமல் பண்ணுறது. அது மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அது சத்துவ குணத்தை கொடுக்கும், மன சமநிலையை கொடுத்துரும், சுகத்தை கொடுத்துரும். அப்போவே சுகத்தை கொடுக்கும், எப்பவும் சுகத்தை கொடுக்கும். அப்போ ஒரே காரியம் சதா காலமும் வந்து தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிஷ்காமியமாக தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு மார்க்கம். இதோட வச்சாச்சு. நாளைக்கு இதை பற்றி சொல்லுவோம் மேற்கொண்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஒர்க் பண்ணணும், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சத்துவகுண காரியமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிமாண்டிங்கே இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம். டிமாண்ட் பண்ணிங்கன்னா ரஜோகுணி ஆகிடுவீங்க, டிமாண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சத்துவகுணம் ஆகிடும்.